அவசர அவசரமாக சின்ன பாக்ஸில் எடுத்து சாப்பிட்றேன். இல்லைங்க, 3 நாளாக பொங்கல் திருவிழால யாரும் நமக்கு ரொம்ப வேலை பிஸியாக இருந்தோம். அதனால நம்ம உறவுகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலை. பொங்கலுக்கு எடுத்த புடவையை கட்டிட்டு நம்ம உறவுகள்கிட்ட புடவை நல்லா இருக்கா என்னன்னு கேட்போம், வாழ்த்துக்க சொல்லுவோன்ட்டு கிளம்பிட்டேன். வேற தண்ணி பக்கத்தில் வச்சுக்க. பொங்கல் அதுவும் ஓவராக சாப்பிட்டு அடைக்குதே அப்படியே சாப்பாடு. என்னது அப்படியே அவசர அவசரம் சாப்பிட்றேங்க அப்படியா? அதனால சீக்கிரம் சொல்லிடலாம். இந்த காணு பொங்கல் முடிய போகுது, மணி 4 மணி ஆக போகுது. அதுக்கப்புறம் எப்படி சொல்லி நம்ம உறவுகள் தானே ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம், அதனால சொல்லலாம்னு கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேற இருக்கிறேன். சாப்பிட்டு சட்டுன்னு முடிச்சுட்டு ஒரு வாழ்த்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற உறவுகளே பாருங்க, என் புடவைலாம் நல்லா இருக்கா, உங்கள்கிட்ட சொல்லணும். புடவை நல்லா இருக்கா? இதுதான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கி விட்டாங்க. இந்த வளையல் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா போட்டுட்டு மஞ்சள்லாம் குளிச்சு முட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு. இந்த சென்னையில் பாரம்பரியம் இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம பாரம்பரியத்தை கொஞ்சம் விரும்பணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மக்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு என்ன உறவுகள் இருக்கிறாங்களா அனைவரும் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நிறுத்துங்க, லைட் பண்ணிவிடுங்க.